வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் கற்களையும் செங்கற்களையும் அடுக்கி வச்ச ஒரு சாதாரண கட்டடத்தை பத்தி இல்லங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஒரு தொன்ம கதையும் இயற்கையான நீரும் உயிரை கொடுக்கிற பக்தியும் ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று அதிசயமா நிக்குது அப்படிங்கறத விளக்கும் ஒரு சுவாரஸ்யமான விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க நேரா விஷயத்துக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சிலந்தியும் ஒரு பிரம்மாண்டமான யானையும் ஒரே இறைவனுக்காக சண்டையிட்டா என்ன நடக்கும்? இந்த கேள்வியை கேட்கும்போதே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? ஆமாங்க, சாபம் பெற்ற அந்த ரெண்டு விலங்குகளோட அந்த பகைதான் பின்னாடி ஒரு மாபெரும் சோழ பேரரசோட கட்டடக்கலைக்கு ஒரு பெரிய அடித்தளமா அமைஞ்சது அப்படின்னா நம்ப முடிகிறதா? அந்த வியப்பான கதையை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். திருவானைக்காவல் கோயிலோட அடிநாதமே இதுதாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு பஞ்சபூத தலம். குறிப்பா இறைவனே இங்க அப்பு, அதாவது நீர் வடிவமா இருக்காரு. இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, இங்க மூலவரான ஜம்புகேஸ்வரரோட லிங்கம் தரைமட்டத்துக்கு கீழே அமைஞ்சிருக்கு. கோடை காலத்துல பக்கத்துல இருக்கிற காவிரி ஆறே வறண்டு போனாலும் சரி, இந்த சந்நிதியில மட்டும் எப்பவும் ஒரு நீர் ஊற்று கசிஞ்சுக்கிட்டே இருக்கும். இயற்கைக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த அமானுஷ்யமான தொடர்பு இதுதான். இந்த கதையோட தொடக்கத்துக்கு போவோம். கண்களை மூடி கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பல யுகங்களுக்கு முன்னாடி இந்த இடமே வெண்ணாவல் மரங்கள் நிறைஞ்ச ஒரு அடர்ந்த காடா இருந்திருக்கு. எந்த மனுஷன் நடமாட்டமும் அங்க கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காட்டுக்குள்ள கடுமையான வெயில், அடைமழைன்னு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஒரு சிவலிங்கம் எந்த கூரையும் இல்லாம திறந்த வழியில அனாதையா இருந்திருக்கு. இங்கிருந்து தான் மொத்த கதையும் ஆரம்பமாகுது. இங்கேதான் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த நாம கவனிக்கணும். முற்பிறவியில சாபம் வாங்கின ரெண்டு சிவகணங்கள், ஒன்னு யானையாவும் இன்னொன்று சிலந்தியாவும் பிறக்குது. யானை என்ன பண்ணுது? தினமும் காவிரியிலிருந்து துதிக்கையில தண்ணியும் பூவும் கொண்டு வந்து சிவனை வழிபடுது. ஆனா சிலந்தி என்ன பண்ணுதுன்னு தெரியுமா? அந்த லிங்கத்துக்கு மேல வெயிலோ மழையோ இல்ல காய்ந்த சருகுகளோ விழக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வளைய பின்னி லிங்கத்தை பாதுகாக்குது. ரெண்டுமே தீவிரமான பக்தி தான். ஆனா அதை வெளிப்படுத்தின விதம் ரொம்பவே வேற. ஆனா அந்த வேற வேற பக்தி முறைகள் ஒரு துயரமான முடிவை கொண்டு வந்துச்சு. யானை அந்த இடத்துக்கு வரும்போது சிலந்தி புண்ணின வளைய பார்த்து இது என்ன அசுத்தமா இருக்குன்னு நினைச்சு அதை அழிச்சிடுது. இத பார்த்த சிலந்திக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. நேரா போய் யானையோட துதிக்கைக்குள்ள நுழைஞ்சிடுது. அப்புறம் என்ன? துதிக்கைக்குள்ள சிலந்தி கடிக்க தாங்க முடியாத வழியில யானை துடிச்சு போராட கடைசியில ரெண்டுமே செத்து போகுது. ஆனா இவங்களோட உண்மையான பக்தியை பார்த்து மனமிறங்கின சிவபெருமான் அந்த யானைக்கு சிவகணங்களோட தலைவனா இருக்கும்படியான ஒரு பெரிய முக்தி அளிச்சார். சரி, யானைக்கு